சண்டே எதுவும் சரி அப்பா உட்காந்துருப்பாரு, ஒரு வேளையாவது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடட்டுமே, அவர் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்றாரு. சரி நம்ம ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு செஞ்சு குடுக்கலான்னு சொல்லிட்டு, சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு போனேன். ஒரு கூட்டமே இல்ல, பஸ்ஸு நல்லா ஜாலியா இருந்தது. வெளிய அப்படியே ரசிச்சுக்கிட்டே, புருஷன், புள்ளைங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே தனியா இயற்கையை ரசிச்சுட்டே போனோம். அப்படியே காத்து வாங்கிட்டு ஜாலியா இருந்தது. அப்படியே பின்னாடி சீட்டு வந்து தூக்கி தூக்கி போட்டுட்டு டங்கு டங்குன்னு இருந்தது. நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருந்தேன். பிள்ளைங்க இருந்ததுன்னா, இங்கே கை நீட்டாத, அங்கே கை நீட்டாதன்னு சொல்லணும். அவங்கள பார்க்கறதுக்கே கடுப்பாகும். பஸ்ஸில் உட்காரவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. அப்புறம் போயிட்டே இருந்தேன். வீடு வந்துருச்சு. இறங்கி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அந்த அந்த பெரியவர் போகிறார்ல, அந்த இடத்துல தான் எங்கள் வீடு. இதான் பஸ் ஸ்டாப்பு. சரி, அப்புறமா இறங்கி நடந்து போயிட்டே இருந்தேன். அப்பா வந்து வெயிலாக இருக்குன்னு சொல்லி வீட்டு வாசல் முன்னாடி தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருந்தார். சரி தெளிச்சிட்டு வரட்டும்னு நான் கதவை திறந்து போய் உள்ளே உட்காந்தேன். அப்புறம் அப்பா வந்தாங்க. இதுதான் எங்கள் வீடு. சாப்பாடு வச்சுருந்தேன். சரின்னு வந்து உக்காந்தாரு, சாப்பிட்டாரு. இதெல்லாம் என்னோடய ஃபோட்டோஸு, என் பசங்களோட ஃபோட்டோஸு. சரி நீங்கள் சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் 5 சித்தப்பா வீடு இருக்குது. இது லைன் ஃபுல்லாகவே சித்தப்பா வீடுங்க தான். எங்கள் அப்பா கூட பிறந்தவர். இவன் வந்து தம்பி குழந்த. சரி சுண்டக்காய் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பிச்சுட்டு வந்தேன் கொடுத்தேன். இன்னொரு சித்தி வீட்டுக்கு போனேன். அவங்க உட்காந்து வாம்மா சாப்பிடு, தண்ணி குடின்னு அவங்க அன்பு டார்ச்சல் ரொம்ப இருக்கும். சாப்பிடாம போகவே கூடாதுன்றாங்க. ஒரு வீட்டில் எல்லா வீட்லேயும் அதே தான் சொல்லுவாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, அதே தான். சரி அதுதான் சாப்பிட தான் மாட்றேன், என்ன வேணும் அப்படின்னாங்க. மிளகாத்தூள் இருக்குது, பருப்பு இருக்குது, என்ன வேணும், இது எடுத்துக்கிறியா அது எடுத்துக்கிறியா. அவங்க வச்சுருக்கிறதே கொஞ்சம்தான். இப்போ திறந்து பார்த்தா கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தான் வச்சுருக்கீங்க, அதே எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க சித்தின்னு. இல்லை இருக்கட்டும்மா, நீ எடுத்துகிட்டு போம்மா. அந்த காய் வேணுமா, அந்த காய் அவ்வளோதான் இருக்குது, அது இந்த எடுத்துகிட்டு போன்றாங்க. அம்மா கூட இந்த மாதிரி தருவாங்களா தெரியல. இப்போ சரிப்பான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்தேன். சித்தி கொடுத்தாங்க அப்படின்னு. சரிம்மான்னாங்க. அப்புறம் முருங்கீரை உருவிட்டு இருந்தார். அப்புறம் இன்னொரு சித்தி வீட்டில் வான்னு சொல்லி கறி சோறு. வேணாங்க நிறைய சோறு போட்டுட்டு வெளியே உட்காந்துட்டாங்க. கதவை சாத்தி விட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு வாப்பில் அப்படின்னு. அப்புறம் வெளியே உட்காந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எப்போ போதும் சாமின்னு 2வது தடவையும் போட்டு அமுக்கி வச்சுட்டாங்க. இவன் தம்பி. இன்னொரு சித்தப்பா வீடு இருங்க சித்தி. சரி டீ காஃபியாவது குடிக்கிறியா, அதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், கொஞ்சம் நேரம் உட்காந்தாவது பேசிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அதே ஒரு ஜாலியாக இருக்கும். பக்கத்தில் 5 சித்தப்பா வீடு, ஒருத்தவங்க வீட்லேயும் போய் பேசினோம்னா ஹாப்பியாக தான் இருக்கும்ல. சரி சித்தி அப்புறம் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த லைன் ஃபுல்லாகவே சித்தப்பா வீடு தான். 2 சித்தப்பா வீட்டுக்கு மட்டும் போயாச்சு. அங்கங்கே போகணும்னா ஒரே டைம் ஆகும், தெரியாமல் கண்ணை மூடிட்டு ஓடிட வேண்டியதான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்து போம்மா, மழை வேறு வந்துருச்சு, பார்த்து போன்னு என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் போக சித்தி, நான் போய்க்கிறேன்னு. பார்த்து போனாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கட்டணமில்லா பேருந்து தூரத்தில் 5 மினிட்ஸில் வந்துருச்சு. அப்புறம் அதில் ஏறிட்டேன். போகக்குள்ளேயும் ஃப்ரீ தான், வரக்குள்ளேயும் ஃப்ரீ தான். காசே இல்லாமல் எங்கள் ஊருக்கு போக முடியும். ஜாலி தான். அங்கே ஏறினேன்னா இங்கே வந்து இறங்கிடுவேன், இங்கே ஏறினா அங்கே போய் இறங்கிடுவேன், அவ்வளோதான். அப்புறம் போகக்குள்ளே ஜாலியாக சீட்டில் உட்காந்துட்டே அப்படியே நினச்சிட்டே காற்று வாங்கிட்டே போயிட்டுருந்தேன். அப்புறம் ஊர் வந்துருச்சு, எங்கள் ஊர். பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வரேன்னாரு. சரி அவர் வரதுக்குள்ளே இந்தாண்ட ரிஸ்க் எடுத்து எதுக்கு வருவானே அப்படின்ட்டு நாம் அந்தாண்ட போகலாமேன்னு அந்தாண்ட இந்த 2 ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகணும். அப்புறமா கிராஸ் பண்ணி போயிட்டே நடந்து பாதி தூரம் போனால் அப்புறம் வீட்டுக்காரர் வந்துட்டார். அப்புறம் ஏறி உக்காந்தாச்சு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும். அதே மண்டேலேருந்து சாட்டர்டே வரை ஸ்கூலு. டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும். 11 மணி ஆனால் பிள்ளைங்க சாப்பிடும். எந்த கடைக்கு போகிறதுன்னு தெரில. என்ன பிஸ்கெட் கொடுத்தா தான் கெமிக்கலு அது இதுன்றாங்க. சரி ஸ்நாக்ஸ் கடைக்கு போகணும். மம்மு கடை இதுதான் கொஞ்சம் பெஸ்ட்டான கடை எங்கள் ஊரில். எல்லாமே சின்ன சின்ன 20 ரூபா பாக்கெட் தான் இருந்தது. சரி எல்லாத்துலேயும் மிச்சரு, காராச்சி, அந்த ரவுண்டு முறுக்கு அதையாவது வாங்கி கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் அப்புறம் வாங்கினேன். எல்லாத்துலேயும் ஒரு 10 பாக்கெட் வாங்கினேன். என் பொண்ணு இருக்கு பாரு, ஸ்வீட் வேணும், இந்த ஸ்வீட்டு தான் வேணும், இந்த ஸ்வீட்டு தான் வேணும்னு ஒரே அடம் பிடிச்சா. சரி இன்னும் ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தா எனக்கு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ணுன்றா. பின்னாடி பக்கம் எல்லாருமே ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பரோட்டா அந்த மாதிரி சாதம் அப்படி. நாங்கள் மட்டும் போய் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி 2 பப்ஸாவது வாங்க, அப்போயாவது திங்க விடுவானோன்னு சொல்லிவிட்டு பப்ஸு 2 வாங்கி திங்கிற மாரி எங்கெங்கே உட்காந்திங்கன்னு இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னாங்க. பாப்பா பாரு ஒன்றுமே திங்கவே இல்லை. அவளுக்கோசரம் கொஞ்சம் நேரம் உட்காந்து 2 பப்ஸு வாங்கி வேஸ்ட்டு தான் காசு. பப்ஸு எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது, பட் ரொம்ப ஆயில், அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். வாங்கி சாப்பிட்டுட்டு வா நீ அங்கே உட்காந்து ஸ்வீட்டும் திங்கல ஒன்றும் திங்கல, சரி வா வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டேன். எங்கள் மாமனார் வந்து என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார். கட்டிகிட்டு இருக்க வீட்டில் பூ போட்டிருக்கேன்,
அந்த பூ வந்து உன் புருஷன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான், ஒரு எட்டு வந்துட்டு போய் பாரும்மா அப்படின்னாரு. சரின்னு வீட்டுக்கு வந்தேன். எங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், இங்கே வந்தோம். நேராக இங்கே வண்டி விடு, இந்த பூவை தான் சொன்னார்யா. என் வீட்டுக்கார் நல்லா இல்லைன்ட்டாரு. அப்புறம் நானும் பார்த்தா கொஞ்சம் டல்லாக தான் மாமா இருக்குது, சரி விடுங்க இந்த மைல்டு கலரே நல்லா இருக்குது அப்படின்னா. வெளியே அடிச்சிட்ருக்காரு பாருங்கள், அந்த பூ நல்லா சூப்பராக இருந்தது பளிச்சுன்னு. சரி என் பொண்ணு வா மாடிக்கு வா போகலான்னு, இப்போ தான் நேற்று தான் படி போட்டிருக்காங்க போல். ஏறினா கொஞ்சம் குழன்னு தான் இருக்குது. அப்புறம் பார்த்து மெதுவாக ஏறி வந்தேன். இந்த இடம் பார்க்கக்குள்ள அப்போ ஒரு ரிலாக்ஸாக இருந்தது, நம்ம வீடு நம்ம இடம் அப்படின்ற மாரி. நான் பார்த்து முடிச்சுட்டு பூ நல்லாயிருக்கு உங்கள் இஷ்டத்துக்கு போடுங்க மாமான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாடகை இருக்கிற வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சண்டை.